பொங்கல் பண்டிகை காரணமாக ஆரணி அடுத்த தேப்பனந்தல் கிராமத்தில் மாட்டுச் சந்தை களை கட்டியது. 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் ஆனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருப்பதாக நமது செய்தியாளர் கூறுகிறார். கௌரி சங்கர் அவரிடம் கேட்கலாம். கௌரி சங்கர், முழு விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தேப்பனந்தல் மாட்டு சந்தை கடந்த 71 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருவது. இந்த சந்தையை பொறுத்தவரை வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று இந்த மாட்டு சந்தை நடைபெறுவது வழக்கமாகும். இந்த மாட்டு சந்தையில் நாட்டு மாடு, கலர் மாடு, ஜெர்சி மாடு உள்ளிட்ட மாட்டுகள் விற்பனை செய்வது வழக்கமாகும். இந்த மாட்டு சந்தைக்கு வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா மாநிலத்திலிருந்து கூட மாடுகள் வரவைக்கப்பட்டு மாடுகள் விற்பனை செய்வதும் வாங்கிச் செல்வதும் வழக்கமாகும். வரும் வியாழக்கிழமை மாட்டுப் பொங்கல் என்பதால் இந்த மாட்டு சந்தையில் நேற்று நள்ளிரவு முதல் மாடுகள் வரத் தொடங்கின. இந்த மாடுகள் விற்பனை செய்வதும் 50,000 1,50,000 ரூபாய் வரைக்கும் மாடுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இங்கு சுமார் ஒரு 10,000 மாடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக இங்க இருக்கும் மாட்டு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஒரு நாளில் மட்டும் 2 கோடி ரூபாய் அளவுக்கு மாட்டு சந்தையில் வியாபாரம் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இந்த மாட்டு சந்தையில் மாடு வாங்கி செல்வோர் மாட்டு பொங்கலை விமர்சையாக கொண்டாடுவர். அது மட்டுமில்லாமல் சிலர் மாடுகளை விற்று பொங்கல் கொண்டாடுவது வழக்கமாகும். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு காளைவிடு திருவிழா நடைபெறுவது வழக்கமாகும். பொங்கலை முட்டு பல்வேறு கிராமங்களில் காளைவிடும் விழா, மஞ்சை விரட்டுகள் நடைபெற்றும். ஆகையால் இந்த மாட்டுச் சந்தையில் மாடுகளை வாங்கி சென்று காளைவிடு விழா, மஞ்சை விரட்டுகளை நடத்துவது வழக்கமாகும். இந்த மாட்டுச் சந்தையில் சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்று உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.